சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, அழியாத ஞான ரத்தினங்களை தாரணை, அதாவது நடைமுறையில் கடைப்பிடித்து செய்து இப்பொழுது நீங்கள் ஏழையிலிருந்து செல்வந்தராக வேண்டும். ஆத்மாவாகிய நீங்கள் ரூப் பசந்த் என்றால் ஞானயோகம் உடையவர்கள் ஆவீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் சதோபிரதானமாக இருந்தோம். நாமே தான் தந்தையிடமிருந்து சக்தியின் ஆஸ்தி எடுத்திருந்தோம். சுபபாவனையுடன் புருஷார்த்தம் செய்து சதோபிரதானமாக ஆக வேண்டும். சேவை மூலம் சக்தி பெற வேண்டும். நல்ல முறையில் படிக்க வேண்டும். தாரணை செய்ய வேண்டும் மற்றும் தாரணை செய்விப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அழியாத ஞான ரத்தினங்களை தாரணை செய்ய வேண்டும். ஆத்மா ஞானம் மற்றும் யோகமுடையது ஆகும். புண்ணிய ஆத்மாவாக ஆகும் பொழுது சக்தி கிடைக்கிறது. நமது ஆத்மா சதோபிரதானமாக இருந்தது என்பதை சிந்தனை செய்யுங்கள். தந்தை குழந்தைகளை வெளிப்படுத்துகிறார். குழந்தைகள் தந்தையை வெளிப்படுத்துகிறார்கள். தபஸ்யா செய்பவர்கள் பிராமணர்களாவார்கள். பிரம்மா குமார் குமாரிகளாகிய நீங்கள் அனைவரும் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த பழைய உலகம் எரிந்து முற்றிலுமே முடிந்து போகப் போகிறது. எதுவுமே இருக்கப் போவதில்லை. குழந்தைகளே, இப்பொழுது அலட்சியத்தன்மையை விடுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். மாயை மிகவுமே வலிமை வாய்ந்தது. ஆத்மாக்களாகிய நாம் தந்தையுடன் கூட இருப்பவர்கள். தந்தையும் இங்கே இருக்கிறார். தந்தை புரிய வைக்கிறார். என்னுடைய உண்மையான பெயர் கல்யாணகாரி சிவன். என்னுடைய வீடோ ஒரே ஒரு பிரம்மதத்துவமாகும். நான் சொர்க்கத்தில் வருவதில்லை. நானோ உலகத்திற்கு தலைவன் கிடையாது. என்னுடைய பார்ட்டே பதீதர்களை பாவனமாக ஆக்குவதுதான். ஞானத்தின் மூன்றாவது கண் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் சிருஷ்டியின் முதல் இடைக்கடையை அறிந்துள்ளீர்கள். இந்த 84 பிறவிகளின் சக்கரம் புத்தியில் சுற்ற வேண்டும். உங்களுடைய பெயர் சுயதரிசன சக்கரதாரி என்பதாகும். ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். வேறு யாருடைய நினைவும் இருக்கக்கூடாது. கடைசியில் இந்த நிலை இருக்க வேண்டும். நாம் நம்முடைய ராஜதானியை ஸ்ரீமத் படி மீண்டும் ஸ்தாபனை செய்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நினைவின் யாத்திரையினால் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவீர்கள். யார் நமக்கு அன்பானவர்களோ அவர்களின் நினைவு நமக்கு தானாகவே வருகின்றது. சுயநலமற்ற அன்பு பாபாவைத் தவிர வேறு எந்த ஆத்மாவிடமிருந்தும் கிடைக்க முடியாது. ஒருபோதும் ஏதேனும் ஓர் நோக்கத்திற்காக நினைவு செய்யாதீர்கள். சுயநலமற்ற அன்பில் மூழ்கியிருங்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் பரமபிதா சிவபாபாவின் பாக்கியசாலியான குழந்தை. சகஜ யோகி ஆத்மா நான். பவித்திரத்தின் அதிர்வுகளை சம்பூரணமாக அனுபவிக்கும் அகாலமூர்த்தி ஆத்மா. ஆனந்த சொரூப ஆத்மா. எனது மனம் நிரந்தர நிசப்தத்துடனும் என் புத்தி ஞான ஒளியுடனும் பிரகாசிக்கின்றது. என் மனம், புத்தி மற்றும் சன்ஸ்காரங்கள் அனைத்தையும் சிவபாபாவின் ஞானத்தாலும் யோகத்தாலும் தூய்மையாக்கியுள்ளேன். பரமாத்மா சிவதந்தையுடன் நேரடி உரையாடல், சந்திப்பு மற்றும் ஆனந்தக் களிப்பை அனுபவிக்கிறேன். எனக்கு சர்வ சக்திகள், சம்பூர்ண கலைகள், ஆன்மீக வளங்கள் முழுமையாக கிடைக்கின்றன. நான் எனது சகோதர ஆத்மாக்களுக்கு, அனைத்து ஜீவராசிகளுக்கும், இயற்கைக்கும், பஞ்சபூதங்களுக்கும், பிரபஞ்சத்திற்கே தூய எண்ணங்கள், நல்ல பரிந்துரைகள், சக்தி வாய்ந்த விசிறல்கள் அனைத்தையும் பகிர்கிறேன். என லட்சிய லட்சணங்களை சிவபாபா எனக்கு அருளிய வரதானத்தின் மூலம் நான் புத்தியில் ஆழமாக பதிய செய்கிறேன். குழுவின் நடுவில் இருந்தபடியே நான் என் செயல்களில் பூரண ஒத்திசைவும் தூய்மையும் கொண்டு வந்து பிறருக்கு ஊக்கமளிக்கிறேன். என் ஒவ்வொரு செயலும் மற்றவருக்கு உதாரணமாக இருப்பதை உறுதி செய்கிறேன். எனது எண்ணம், சொல், செயல்கள் அனைத்தும் அன்பையும் ஞானத்தையும் தூய்மையையும் பிரதிபலிக்கின்றன. சிவபாபா எனக்கு அந்த மகா வாக்கியத்தை தந்தார். நீ தர்மத்தின் தூணாய் நிலைத்தால்
என் சக்தி உன்னுள் செயல்படும். அந்த வாக்கியமே எனது சக்தியின் உண்மையான வேராக உள்ளது. என் அந்தர்முக நிலை தாயெனும் பராமரிப்பு சக்தியாக செயல்படுகிறது. நான் ஆத்மா என்ற அடையாளத்தில் நிலைத்து பரந்தாமத்தில் சர்வ சக்திவான் சிவதந்தை மடியில் நிசப்தமாக பாயும் அந்த தெய்வீக அமைதியின் நதி எனது உள்ளத்தை நிரப்புகிறது. ஈஸ்வரிய அறிவின் ஒளி எனது கண்களை கருத்துக்களை உள்மயமாக்கி உலகத்தின் மோகங்களைத் தாண்டி பாபாவின் ரூபத்தை மட்டும் காணச் செய்கிறது. என் உள்ளம் அன்பின் பரவசத்தில் கரைந்து பரமஜோதி பிந்துவை நினைத்து ஞான சூரியனாகிய சிவபாபாவின் நிழலில் பிரம்மாண்ட ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. நான் சிவபாபாவின் சக்தியின் வாரிசாக ஞான சாகரத்தின் பெருங்கடலால் நிரப்பப்பட்ட ஆத்மா. நான் நினைக்கும் நேரத்தில் நினைவு வரும், பேசும் நேரத்தில் தீர்வுகள் வெளிப்படும், அமைதியாக இருக்கும்போது சக்தி சூழலாகப் பாய்கிறது. சிவபாபாவின் அன்பு எனது உணர்வுகளை ஆனந்தமாக்க, நிசப்தம் எனது ஆத்மாவை பரம்பத நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.